ஹாய் ஹலோ. இது வந்து வெற்றிலை தீபம் போட்டது போன வாரம் விலாக் தான் இது. எடிட் பண்ண எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ லேட்டாவே நான் அப்டேட் பண்றேன். ஒரு ஷார்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். நம்மள வந்து யாராவது நீ இந்த விஷயத்த தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? அத வந்து நம்மளால உணர முடியுமா? 26 வருஷமா ஒரு விஷயத்த நம்ம புடிச்சு பண்றோம். இப்ப நமக்கே ஒரு சாப்பாடு அ ஒரு பரோட்டா பிடிக்குது. அத நீ சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு கெடுதல்னு சொன்னா, ஓகே நம்ம அத சாப்பிடாம இருக்கலாம். உடம்புக்கு உண்மையா கொஞ்சம் கெடுதல் இது. அதே மாரி எல்லா விஷயத்துலயுமே நம்மள ஆர்டர் போட்டா நம்ம ஒரு விஷயத்த நம்ம எப்படிங்க ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா நம்ம வந்து அதுக்கு வாதாடணுமா இல்லையா? ஒரு ஃபேமிலின்னா வச்சுங்களேன், இப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு எல்லாமே விஷயங்கள் சாமி, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பொண்ணுக்கு வந்து வரன் வந்து கிறிஸ்டின் மாப்பிள்ளையா வந்து அமைஞ்சிருதுங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மருமகளையும், பையனையும் என்ன பண்ணுறாங்க, என் பொண்ணு வந்து கிறிஸ்டினா மாறிட்டாங்க. நீனும் வந்து கிறிஸ்டினா தான் மாறணும்னு சொல்லி உடனே அந்த பொண்ண வந்து கம்பல் பண்ணி ஒரே டார்ச்சர். ஸோ அதனாலவே கணவன் மனைவிக்குள்ள ஒரே வந்து தகராறு தான். ரொம்ப பெரிய பிரச்சனையாகி ரொம்ப கருத்து வேறுபாடு பிரியிற அளவுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா, இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையா? அப்பயும் வந்து நம்ம வந்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் எந்த அவசியமும் கிடையாது. ஸோ நிறைய பேர் இந்த ரித்தனியா அவங்க கூட இந்த டவுரி கேஷஸ், அதாவது 4 பேருக்கு பயந்து பயந்து வாழ்றனால தான் பெண்களோட லைஃப் வந்து கண்டிப்பாக இது மாதிரி ஆகிட்டுருக்கு. நம்ம நின்று போராடணும். போராடினா மட்டும்தான் நமக்கு எதுவுமே வந்து கண்டிப்பாக அது நிலைக்கும்னு நான் வந்து உணர்றேன். எதுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்றாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடட்டுமே. எதுக்கு நம்மள வந்து இது பண்ணணும், காம்ப்ளிமெண்ட்லேருந்து நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு தப்பான விஷயம் கிடையாதா? அது மாதிரி இன்னுமே சில ஜீவன்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சியும் இந்த சில பேர் உலகத்துல, சில பேர் வந்து ரொம்ப ஒரு தங்கமான ஒரு பர்சனாவும் இருப்பாங்க. இதெல்லாம் தப்புன்னு அவங்க என்னைக்கு உணர்றாங்களோ, அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கை உண்மையாவே கொஞ்சம் சொர்க்கமாவது இருக்கும். ஸோ அடுத்தவங்களோட வந்து அ எப்படி சொல்றது? ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மருமகள் வந்து தனி குடித்தனம் போனா காரியக்காரின்னு சொல்லுவாங்க. வந்து தனி குடித்தனம் போனா கெட்டிக்காரின்னு சொல்லுவாங்களாம் மாமியார்லாம். இன்னைக்கு வந்து நீ பண்ற விஷயம் தான் நாளைக்கு வந்து உனக்கு கை குடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்கூல் போகுதுங்க குழந்தை. ஸ்கூல் போகும்பொழுது என்ன பண்றோம் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம எல்லாமே சொல்லிக் குடுக்குறோம். அப்போ ஏபிசிடி ஆனா சொல்லிக் குடுக்குறோம். அதுதான் அந்த குழந்தை பெரிய வயசு வரைக்குமே அதுக்கு பதிஞ்சு, ஸோ அது ஒரு அ அ ஒரு அம்மா, அப்பான்னு படிக்கிற ஸ்டேஜுக்குமே நம்ம வந்து ஆசிரியர் வந்து கத்துக் குடுக்குறாங்க. அது மாரி தான் ஒரு பொண்ணு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போகுதுன்னா, அதுக்கு வந்து புது ஒரு பொறந்தா மாரி ஒரு பொறந்த வீடு, புகுந்த வீடுன்னு எதுக்கு சொல்றாங்க? அதுக்கு தான். நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போறோம்னா, புதுசு எல்லாமே புதுசு. டக்குன்னு எதுவுமே கத்துக்கவும் முடியாது வாழ்க்கையில. ஸோ அதனால தான் நான் சொல்றேன். நீ விதைக்கிறியோ அதுதான் உனக்கு நீ என்ன விதைச்சாயோ, நீ ஒரு 10 விதை விதைச்சா உனக்கு 10 செடி தான் முளைக்கும். 5 விதை முளைச்சுன்னா 5 செடி தான் முளைக்கும். பெட்டரா வந்து எதுவுமே முளைக்காது. அதே மாரி தான். என்ன நீ செய்றியோ அது திருப்பி உனக்கு கண்டிப்பா செய்யும். நீ இப்போ வந்து மருமகள வந்து டார்ச்சர் பண்றது, கொடுமைப்படுத்துறது அது எல்லாமே பண்ணினா, ஸோ உனக்கு அப்புறம் உங்களோட பொண்ணுக்கு அந்த வீட்லயும் அதே மாரி தான் நடக்கும். ஸோ என் கண்படையே இந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடந்து இருக்கு. நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு. நானே அந்த இடத்துல நின்னு முழுசா பார்த்துருக்கேன். நான் அப்புறமேல வந்து உணர்ந்தேன். இது எல்லாமே நமக்கு நடந்துச்சுல்ல, அப்படியே நடக்குதுல்லேன்னு. ஸோ அத எல்லாமே ஃபில் பண்ணது நான் தான் அத. எதுக்கு நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு பேசணும்னு தோணுச்சு அதுதான் பேசினேன். எப்பொழுதுமே வந்து மருமகளும் பையனும் வந்து நம்மளோட இந்த பம்பரம் வந்து கயிறு சுத்திக்கிட்டே இருக்கும். பம்பரம் வந்து கைக்குள்ளார இருக்கும். நம்ம ஒரு கயிறு அது பம்பரம் மாரி நம்மள வந்து என்னைக்குமே இறுக்கி பிடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கக்கூடாது. அவங்கவங்க லைஃப அவங்கவங்க வாழணும். அப்படிதான் விடணும். ஸோ எனக்கு எப்போலாம் வந்து கஷ்டம் வருதோ அப்போலாம் வந்து என்னோட சாமியை மட்டும் தான் நான் வந்து வேண்டி கேட்டுப்பேன். வெற்றிலை தீபம் போட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் வந்து வெளிப்படையாக நம்மளால பேசவும் முடியாது, சொல்லவும் முடியாதுல்ல. அது மாதிரி தான் என்னோட விஷயத்துலையும். என்னோட விலாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் லாங் வீடியோ வந்து கண்டினியூவாக நான் போடுறேன்.
இது மாதிரி இந்த டவுரி இஷ்யூஸ் பெண்களை வந்து கஷ்டப்படுறதுக்கு இதுக்கெலாம் நிறையா வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். நான் இல்லை, சில பேர் வந்து அதை முன்னாடியே எடுத்து செய்யணும். தைரியமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலுமே பண்ணணும். உண்மையாக இது 100% உண்மை தான். நிறைய பெண்கள் வந்து மனதைரியத்தை வந்து இழக்கிறாங்க. அதனாலேயே வந்து இது மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறையாவே நடக்குது. நம்ம மனசு ஒரு ஒரு தைரியமாக இருக்கணும் கண்டிப்பாக. என்னோட லைஃப்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தனிமை. இப்பொழுதுமே தனிமை ஒன்று தான் என்னோட லைஃப்பில். நான்லாம் வந்து ஒரு 10, 15 பேர் கூட எங்கள் பெரிய ஃபேமிலியே அவங்க சேர்ந்து இருந்துட்டு இங்கே வந்து தனியாக இருக்கிறேன்னா என்னோட மனதைரியம் தான் எனக்கு உண்மையாகவே கூட வர்றது. ப்ளஸ் என்னோட கடவுள் அவங்க தான் கூட வர்றது. ஸோ இது எல்லாமே மாற்றணுன்னா தைரியம் வேணும் பெண்களுக்கு ரொம்ப. இது நான் பெண்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன், வேறு யாருக்குமே குறித்து சொல்லலை. மனதைரியத்தை இழக்காதீங்க யாருமே. நமக்கு வந்து அது மனதைரியம் மட்டும் தான் நம்ம கூடயே வரும். நமக்கு 1000 பேர் கொடுமை பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, மன்னிக்க முடியாத நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் நம்ம தாண்டி வரணும் இந்த உலகத்தில். பாய். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய்.